இன்னும் நான் முடிவெடுக்கல. அதான் சொன்ன, நான் போட்டியிடலைன்னு சொன்னதுக்கு காரணம் இன்னும் முடிவெடுக்கல. ஏன்னா எங்க நிர்வாகிகள் எல்லாரும் நான் போட்டியிடணும்னு விரும்புறாங்க. அவர்கள் வார்த்தையை நான் அதுக்கு மரியாதை கொடுக்க வேண்டியிருக்கு. அதே தனிப்பட்ட முறையில் எனக்கு விருப்பம் இல்லை. அதனால நான் இதெல்லாம் பரிசீலித்து முடிவு செய்யலான்னு இருக்கேன். முடிவு செய்தால் சிவகங்கை போட்டியிட வாய்ப்பு 39 தொகுதியில் எந்த தொகுதியில் வேணாலும் போட்டியிடலாம். அப்படி முடிவு செய்தால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எல்லா ஆட்சியும் நடக்கிற பிரச்சனை தான். அது ஒரு பிரச்சனையே கிடையாது. அது சும்மா எதிர்கட்சிகள் பேசுற பேச்சுக்காக பேசுறாங்க. ஆட்சியிலுமே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை சட்ட ஒழுங்கு பிரச்சனை அங்க ஒன்று இங்க ஒன்று இருக்கும். ஆனா இது மாதிரி சிவகங்கை மாவட்டத்தில், உங்க மாவட்டத்தில் இதே மாதிரி பெரிய திருட்டு, கொடுமையான தாக்கி கொலைகள், எனக்கு தெரிஞ்சு இந்த 2 வருஷத்திலேயே நிறைய நகைகள், வீட்டில் இருக்க முதியவர்கள், பெண்கள், குழந்தைகள் எல்லாம் தாக்கி யாரு அதை செய்தாங்கன்னு தெரியாத அளவுக்கு மக்கள் எல்லாம் பீதி அடைந்து இரவுல வெளியில போக முடியாத அளவு உங்க மாவட்டத்திலே இருக்கு. இதெல்லாம் பெரிய அளவில் இல்லைன்னு அவங்க சொன்னாங்கன்னா, அவங்க இங்க இருந்தாங்கன்னா தெரியும். போலீஸ் காவல்லாம் இல்லாம தனியா எங்காவது ஒரு கிராமத்தில் வீட்டில் இருந்தாங்கன்னா அப்படி சொல்றவங்க இயற்கை நிலையை, யதார்த்த நிலையை உணர்ந்த பிறகு உண்மையை போய் உணர்வார்கள். பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல இந்த அளவுக்கு ஊழல் வாய்ப்புகள் யார் வைக்கிறா? எதிர்கட்சி எல்லாம் ஏதோ பயத்துலதான். யாரு நீங்க முன்ன சொல்றப்ப, நாங்க தேர்தல் தோல்வியப்ப சில பூத்துல 0 வந்திருக்கு. அது என்னன்னு தெரியல. ஏன்னா அங்க எங்களுக்கு பூத் முகவர் இருக்காங்க, எங்க வாக்காளர் இருக்காங்க, நிர்வாகி இருக்கேன்னு சொன்னப்ப தோத்துட்டு ஏதோ பேசுறாங்கன்னாங்க. அதாவது தோல்வி பயத்துல யார் வேணாலும் பேசலாம். அது உண்மை என்ன என்பதை தேர்தல் ஆணையம் தான் சொல்லணும். அது அங்க ஏதோ ஒரு இடங்கள்ல முறைகேடு நடந்தா அதெல்லாம் நம்ம இந்தியா முழுவதுக்கும் நம்ம எல்லா இடத்துலயும் நடந்துச்சு சொல்ல முடியாதுல்ல. ஏன் இப்ப 2006 இது மாநகராட்சி தேர்தல் அப்ப திமுக கையில கத்தி இதோட எடுத்துட்டு போய் எல்லா இடத்துலயும், மதுரையில, சென்னையில தேர்தல் நடந்தது தெரியாதா? திருமங்கலம் இடைத்தேர்தல் எப்படி நடந்துச்சுன்னு தெரியும். அது மதுரை மத்திய தொகுதி தேர்தல் ஆணைய பொறுப்பாளர் அப்ப என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். எங்க கட்சியில இருந்த மூத்த நிர்வாகிகள்லாம் அன்றைக்கு தாக்கப்பட்டது உங்களுக்கு தெரியும். இது மாதிரி அங்க ஒன்று இங்க ஒன்று நடக்கிறத வச்சுட்டு நாடு முழுவதும் நடக்குதுன்னு நம்ம சொல்லக்கூடாது. தமிழ்நாட்டில் கணிக்கப்பட்ட தேர்தல் கருத்து என்ன? தமிழ்நாட்டில் கணிக்கப்பட்ட தேர்தல் கருத்து அதான் சொல்றேன். இது பொய்ங்கிறது இந்த தேர்தலில் நிரூபணமாகும். இந்தியா அளவில் கணிக்கப்பட்டுள்ள கருத்து கணிப்பு சார். எனக்கு இந்திய அளவில் பத்தி எனக்கு தெரியாது. ஏன்னா தமிழ்நாட்டில் எனக்கு தெரிந்த ஒரு நிறுவனம் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கே 2000 சாம்பிள எடுத்து ஒரு 5-6 தொகுதியில் எடுத்து சொன்னா, அங்கு உள்ள நிலைமையும் இவர்கள் சொல்வதற்கும் தலைகீழாக இருக்கு. இன்னும் இப்ப கூட அவங்க திருச்சி, தஞ்சாவூர்ல எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. அந்த முடிவுகள் தெரிஞ்ச பிறகு நான் 24ஆம் தேதி கூட தேனியில சொல்லுவேன். ஏன்னா தெரியல எனக்கு. இது இப்ப இவங்க சொல்ற இந்த வந்த கருத்து கணிப்புகளுக்கும் நேர் மாறாக அந்த கருத்து கணிப்புகள் இருக்கு. அதாவது கொஞ்ச நாள் கழிச்சு அவர் பையனே இல்லைன்னு கூட சொல்லிட்டு போடுவார். அவங்க பேசுறாங்க, அவருக்கெல்லாம் போய் பதில் சொல்லி நேரத்தை வாங்க.